பார்வதி கமருதீன் பண்ணது தப்பு தான், அதுக்காக ரெட் கார்டு கொடுத்துட்டா இந்த ஷோ மேக்கர்ஸ் பண்ணது ரைட் ஆயிருமா? நீங்கள் ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிற விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நேற்று கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு சாண்ட்ரா பிக் பாஸ் கிட்ட பேசும்போது நானும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒரு டீமே உங்களை வாட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்கிற பிக் பாஸாக இருக்கட்டும், பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் சாண்ட்ராவை கார்லேருந்து கீழே தள்ளி விட்டு அந்த கதவில் அவங்க காலை வச்சு இடிக்கும்போது இந்த டீம் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க, அதே பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அப்போ ஒரு வார்னிங் கொடுத்துருந்தா இந்த விஷயம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்குமா? நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்து நடக்க விட்டு டிஆர்பிக்காக அதை கண்டென்ட்டாக மாற்றி கடைசியில் நாங்கள் நியாயத்து பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து உத்தமனா மாறின இந்த சேஃபான என்விரான்மெண்ட்டில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், ஒரு டீமும் நானும் உங்களை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பிக் பாஸாக இருக்கட்டும், ஒரு மைக் போடலை அப்படின்னா கூட நீங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. தூங்கினா வீட்டில் நாயை குலைக்கி விடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் இந்த மாதிரி ரூத்லெஸ்ஸாக நடந்துக்கும் போது இந்த மாதிரி பண்ணாதீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாவே இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. இவங்க நடக்கிறதையெல்லாம் நடக்க விட்டு நாங்கள் நியாயமாக இருக்கிறோம் அப்படின்றது போல காட்டிக்கிறாங்க. இதில் அநியாயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த எபிசோட மறுபடியும் இன்னைக்கு மத்தியானமும் இன்னைக்கு நைட்டும் வந்து மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். இதை போஸ்ட் போட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி. பார்வதி அண்ட் கமருதீன் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இது மன்னிக்கக்கூடிய தப்பே கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணனாங்களோ அதை விட அதிகமாக இந்த ஷோ மேக்கர்ஸ் பண்ணது தான் தப்பு. இவங்களை யாருமே கொஸ்டின் பண்ணல. விஜய் சேதுபதி கவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதாவது டிவி சேனல்ஸ் எப்படி அவங்களோட டிஆர்பிக்காக கண்டென்ட்டை எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அதே தான் எக்ஸாக்டாக இங்கே வந்து நடந்திருக்குது. நடக்கும்போது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் ரெட் கார்டு கொடுத்துட்டோம், நாங்கள் நியாயத்து பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ மார்த்தட்டிக்கிறாங்க விஜய் டிவி அண்ட் பிக் பாஸ் டீம்.